கண் சிமிட்டும் நேரம். உட்கார் சார். நம்பவே முடியலையே. உங்களால எங்கள மாதிரி பார்க்க முடியாதா? ஆமாம் பஷீர். எல்லா உருவமும் எனக்கு தலைக்கீழ தான் தெரியும். இப்ப கூட நான் சுதாரிக்காம இருந்தா நீ இந்த சீலிங்ல தலைக்கீழ தொங்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். நெனச்சு பார்த்தாலே தல சுத்துதே சார். எப்படி சார் உன்னால எல்லாம் ஏத்துக்க முடியுது? எல்லாம் விதி பஷீர். பஷீர், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? யா அல்லாஹ் சார். ம், அதுவும் கடவுள் நம்பிக்கை தான். பக்தி மார்க்கம் அது. நான் சொல்றது நமக்கு புலப்படாத ஒரு சக்தி, ஒரு என்டிட்டி. என்டிட்டி புரியலையே சார். புரிய மாதிரி சொல்றேன் பஷீர். இப்ப நீயும் நானும் பேசுற விஷயம் சாதாரணமா இருக்கலாம். ஆனா இதுக்கு நம்ம கண்ணு, காது, வாய் வழியா பல சங்கதிங்க நம்ம மூளைக்குள்ள போய் பல கனெக்ஷன்ஸ் என்னன்னா உன்னோட கடந்த கால அனுபவம், இந்த வார்த்தையை வெறும் வார்த்தையா பார்க்காம அதோட இடம், பொருள் எல்லாத்தையும் வச்சு ஆராயிற பக்குவம், இதெல்லாம் ஒழுங்கா நடந்தாதான் நம்ம பேசுறது உனக்கும் எனக்கும் புரியும். இதுல ஒண்ணு உன் கண்ணோ என் காதோ ஏதோ ஒண்ணு சரியா இல்லாம இருந்ததுனாலும் உன்னையோ இல்ல என்னையோ பைத்தியம் சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி புரியுது சார். ஆனா இதுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் உங்க கண்ணு பிரச்சனைக்கும் என்ன சார் தொடர்பு இருக்கு? பஷீர், நீ ரொம்ப படிக்கலனாலும் நல்ல அனாலிட்டிக்கல் நாலேஜ், அதாவது பகுத்தறிவு ரொம்ப நல்லாவே இருக்கும் உனக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம கண்ணு வழியா பார்க்குற உருவம் பஷீர், நம்ம கருவிழியில தலைக்கீழ தான் விழும். நம்ம மூளை தான் அதை திருப்பும் தலைக்கீழாக்கி நேரா தெரிக்குது நமக்கு. ஓ! அப்படியா சார்? ஆமா பஷீர், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது நம்ம உடம்புக்குள்ள. மனுஷன் புரிஞ்சுட்டது வெறும் கையளவு கூட இல்ல பஷீர், வெறும் விரல் அளவு தான் சொல்லலாம். எங்க வாப்பா கூட சொல்லுவார் சார். கத்தது கையளவு, கத்துக்காதது உலக அளவுன்னு. அது சரியா தான் சார் இருக்கு. 100க்கு 100 உண்மை பஷீர். மனுஷனால புரிஞ்சுக்க முடியாத சங்கதியில ஒரு உதாரணம் தான் நான். ம். உங்க கண்ணு பிரச்சனைய சொல்றீங்களா சார்? ஆமா பஷீர். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என் கண்ணு ரெண்டும் இப்படி கிளாஸ் கிழிச்சு சேதமாயிடுச்சு பாரு. சார், உடம்பே கூசுது சார். அப்புறம் அப்புறம் என்னாச்சு சார்? அப்புறம் என்ன, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேசரு, இந்த மாதிரி எல்லாம் வச்சு என் கண்ணை ஒரு மாதிரியா சரி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஆக்சிடென்ட்ல என் மூளையா, இல்ல மூளைக்கு போற நரம்பா, இல்ல என் கண்ணா, ஏதோ ஒண்ணு அதோட வேலை ஒழுங்கா செய்யாம எனக்கு எல்லாமே அப்புறம் தலைகீழா தெரிய ஆரம்பிச்சது. டாக்டர் என்ன சொல்றாங்க சார்? என்னென்னமோ பண்ணாங்க பஷீர். கடைசியில என் கண்ணுல எதுவும் பிரச்சனை இல்லையாம். என் மூளையில தான் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இந்த கண் தானம் பண்ணா கூட சரியாகாதுன்னு சொல்றாங்களா சார்? எக்ஸாக்ட்லி பஷீர். ம். அப்போ என்னதான் சார் பண்ணீங்க? நரக வேதனை பஷீர், நரக வேதனை. எல்லாம் தலைகீழா தெரிஞ்சா யோசிச்சு பாரேன். நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, கண்ணு இருந்தும் குருடனா இருந்தேன். அப்புறம் டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, ஏதேதோ செஞ்சு எனக்கு ஒரு ஸ்பெஷல் லென்ஸ் பண்ணி தந்தாங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா பிம்பத்தையும் தலைகீழா விழ வைக்க என் கண்ணுக்கு அது நேரா தெரிஞ்சது. வாவ்! அப்புறம் என்ன சார்? எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு இருக்குமே! இல்ல பஷீர், அந்த லென்ஸ நான் சதா போட்டே இருக்கணும். அந்த லென்ஸ் போடுறதே ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஒரு நாளு நைட் அந்த லென்ஸ் இல்லாம படுத்துட்டேன். எழுந்து பாத்ரூம் போக வேண்டியதாயிடுச்சு. அங்க எல்லாம் தலைகீழ தெரிஞ்சு பாத்ரூம் தலை குப்புற விழுந்து வாந்தி எடுத்து, அந்த கொடுமையை ஏன் கேக்குற? என்னதான் சார் பண்ணீங்க? இப்போ நல்லா நடக்கிறீங்க, நல்லா பார்க்குறீங்க. ம், ம். ஒரு 3 மாசம் நான் தனியா ஒரு ரெசார்ட் போயிட்டேன் பஷீர். அங்க தனியா நானே என் மூளைய ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஐயோ! மூளைய ட்ரெயின் பண்ணீங்களா? தலையே சுத்துதே சார். லிட்டரலி தலை சுத்திட்டு தான் இருந்தது பஷீர். ஒவ்வொரு நாளும் ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் பண்ணேன். முதல்ல எழுந்து நிக்கணும். அப்புறம் உட்காரணும். அப்புறம் படிப்படியா நடக்க பழகிக்கிட்டேன். ஓ! இப்போ எல்லாம் பழையபடி இருக்கா சார்? இல்ல பஷீர், அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு யாருக்கும் பாரம் இல்லாம தன்னந்தனியா வாழ முடியும். ஆனா என்னால கார் ஓட்ட முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது, எந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸும் என்னால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நீயே
எனக்கு முன்னாடி வந்து கையை வேகமா ஆட்டினா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. பரவால்ல சார். இதுவே பெரிய விஷயம். உண்மையிலேயே நீ பெரிய ஆளு சார். இந்த மாதிரி எனக்கு நடந்திருந்தது, கண்டிப்பா நான் செத்தே போயிருப்பேன் சார். நான் செத்திருந்தா கூட நல்லதான் இருந்திருக்கும் பஷீர். இப்ப கீர்த்தனா உயிரோட இருந்திருப்பா இல்லையா? பஷீர், என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும்? இன்னும் உனக்கு டியூட்டி முடியல? இதோ வந்துட்டேன் சார். ஏதோ பாஸ்கர் தம்பி அதோட கதைய சொல்லிட்டே இருந்துச்சா, நல்லா படிச்சு விவரமான புள்ளையா இருக்கு. ஏன் கொலையே பண்ணுச்சுன்னே தெரியல சார். ஆமா பஷீர், நல்லா படிச்ச புள்ளதான். அதான் சரண்டர் ஆயிருச்சு. சரி, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ போயிட்டு வந்துரு. இன்ஸ்பெக்டர், ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. பாஸ்கரோட இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஓ, சரி பஷீர், நீயே இருந்து ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிடு. ம். பாஸ்கர் தம்பி, ஏன்பா கொலைய பண்ணேன்னு? ஆமா பாஸ்கரா, கீர்த்தனாவை கொலை பண்ணிட்டு நீயே சரண்டர் ஆயிட்ட. போஸ்ட்மார்ட்டம் கூட நீ சொன்ன மாதிரி அப்படியே தான் இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீ கொடுத்துட்டேன்னா, இட் வில் பி குட் ஃபார் யூ அண்ட் அஸ். வெல் பாஸ்கர், இட் வில் பி ஈஸியர் இஃப் யூ ஸ்பீக். உனக்கு நம்ம பஷீர் கூட தான் கம்ஃபர்டபுள்னா நான் வேணா போயிடுறேன். நீ அவர்கிட்டயே பேசு. அப்படி இல்லை இன்ஸ்பெக்டர். கீர்த்தனாவை நினைச்சேன். கீர்த்தனா ஒரு மனுஷ தேவதை. என் லைஃப் வாழ்றதுக்கு ஒரே குறிக்கோள் கீர்த்தனா தான். என் மூளையை நான் ட்ரெயின் பண்ணினாலும் என்னை வச்சு இந்த உலகம், இந்த டாக்டர்ஸு, நியூராலஜிஸ்ட்டு எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பாடி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. டிவி ஷோல நான் வந்த பிறகு எனக்கு ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் கிடைச்சது. ஆனா எனக்குன்னு யாரும் இல்லை. என் ஸ்லோ பேஸ் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகி நான் ஒரு தனி மனுஷன் ஆயிட்டேன். அப்போதான் கீர்த்தனா பழக்கம் வந்தது இன்ஸ்பெக்டர். ஓ, கீர்த்தனா உங்க கம்பெனில தான் வேலை செஞ்சாங்களா பாஸ்கர்? எஸ் இன்ஸ்பெக்டர். என் ஆஃபீஸில் என்னை HR டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. ஆஃபீஸ் சப்போர்ட்டட் மீ பிகாஸ் எனக்கு டிசேபிலிட்டி இருக்கு இல்லைங்களா. டாக்டர்ஸ் வந்து எனக்கு காசாக கொடுத்தாங்க. என்னை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதனால ஃபைனான்ஷியலி ஐ வாஸ் வெல் ஆஃப். எனக்கு ஆஃபீஸில் கீர்த்தனா வந்தா, அசிஸ்டண்ட்டாக வந்தா. கீர்த்தனா she did all the typing, she did all the work. Soon she became my life. Kirtana, that was so lovely. கீர்த்தனா வீட்டில் ஒத்துக்கல இன்ஸ்பெக்டர். இருந்தாலும் she married me. அப்புறம் ஏன் தம்பி அந்த பொண்ணையே கொன்னுட்ட நீ? அது கீர்த்தனோட விஷ பரீட்சை பஷீர், விஷ பரீட்சை. வாட் வாட் யூ மீன் பாஸ்கர்? எஸ் இன்ஸ்பெக்டர். அவர் லைஃப் வாஸ் கோயிங் சோ வெல். சொர்க்கம் அது. சடன்லி என்னாச்சுன்னு தெரியல. நேற்று நைட் அவளுக்கு என்கிட்ட வந்து, உண்மையிலே உங்களுக்கு கண்ணு பிரச்சனை இருக்கா இல்ல ஆக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா. எனக்கு ஒன்றும் புரியல. நான் எதுக்கு ஆக்ட் பண்ணோம், டோன்ட் பி ரிடிகுலஸ் அப்படின்னு. நேற்று ஃபுல்லா ஒரே ஆர்கியூமெண்ட் இன்ஸ்பெக்டர், ஒரே ஆர்கியூமெண்ட். she didn't listen to me. முதல் தடவையா கீர்த்தனாவை நான் அப்படி பார்த்தேன். ஆர்கியூமெண்ட், சண்டை, ஐயோ அப்படியே நான் தூங்க போயிட்டேன். இன்னைக்கு காலையில ஒரு கத்தி கொண்டு வந்தா. கேட்டா என்ன டெஸ்ட் பண்றாளாம். என் முன்னாடி கத்திய சுழட்ட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அவ என்ன பண்றான்னு புரியல. அவ கத்திய ஃபாலோ பண்ணவும் முடியல. அவ கத்திய பிடிச்சதுதான் ஞாபகம் இருக்கு இன்ஸ்பெக்டர். கத்திய பிடிச்சதுதான் ஞாபகம் இருக்கு. அப்படியே கீழே விழுந்துட்டேன். என் தலையெல்லாம் ரத்தம். ஓ எஸ் பாஸ்கர், ஐ நோ தட். நம்ம கான்ஸ்டபிள் பஷீர் தானே பேண்டேட்லாம் போட்டு விட்டார் உங்களுக்கு? ஆமா இன்ஸ்பெக்டர், நான் கீழே விழுந்ததுதான் ஞாபகம் இருக்கு. எழுந்து பார்க்கும்போது கீர்த்தனை செத்து கிடந்தா. அவ கை மணிக்கட்டு கட்டாகி வீடெல்லாம் ஒரே ரத்தம். கீர்த்தனா நான் தான் கொலை பண்ணிருக்கணும் இன்ஸ்பெக்டர், நான் தான் கொலை பண்ணிருக்கணும். அதான் சரண்டர் ஆயிட்டேன். மிஸ்டர் பாஸ்கர், ப்ளீஸ், நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க. டோன்ட் கெட் இமோஷனல் ப்ளீஸ். கூல் டவுன். நீங்க செஞ்ச காரியம், உங்களுடைய டிசபிலிட்டி, நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் ஒன்றா வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்க செஞ்ச மாதிரி தான் இருக்கு. நோ, இட்ஸ் கைண்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்.
நீங்க ஒரு நல்ல லாயரை பாருங்க. இல்லைன்னா என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்காரு, நம்ம வேணா அவரை போய் பார்க்கலாம். இல்ல இன்ஸ்பெக்டர், எனக்கு லைஃப்ல வேற குறிக்கோள் எதுவும் இல்ல. இப்ப கீர்த்தனாவும் இல்ல. சட்டம் என்ன சொல்லுதோ அப்படியே நடக்கட்டும். நான் செத்தாலும் பரவாயில்ல இன்ஸ்பெக்டர். பாஸ்கர், பாஸ்கர், தண்ணி குடிங்க. இந்த உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்க கண் பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது ஒரு டிசபிலிட்டி தான். நீங்க கீர்த்தனா கையை பிடிச்சது ஒரு ஆக்சிடென்ட். நீங்க ஒரு ரெஸ்ட் நல்லா எடுங்க. நாளைக்கு நம்ம லாயரை வச்சு பேசிக்கலாம். எப்பா பஷீர், ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துட்டியா? சாரை செல்லில் லாக் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பிடு. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்க இன்ஸ்பெக்டர். கீர்த்தனா, என்னை மன்னிச்சிடு கீர்த்தனா. இந்த ஆக்சிடென்ட் பிறகு எனக்கெல்லாம் தலைக்கீழா தெரிஞ்சது உண்மைதான். ஆனா கீர்த்தனா, நான் எதுவும் பெருசா செய்யல. இந்த ரிசார்ட் போன பிறகு என் மூளையே என்ன ட்ரெயின் பண்ணுச்சு. ஆனா இது உனக்கும் தெரியல, இந்த உலகத்துக்கும் தெரியல. நான் ஏதோ பெருசா சாதிச்சதா எனக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்தீங்க, மரியாதை பண்ணீங்க. ஈஸி ஜாப், ஈஸி மோர் தென் தட், நீ ரொம்ப ஈஸியா எனக்கு கிடைச்சிட்ட. வீட்டுல ராஜா போல இருந்தேன். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பொழுதையும் நிதானமா அனுபவிச்சேன். ஏன் தெரியுமா? நீ பாத்துக்கிட்டியே, வெளியே எங்க போனாலும் மரியாதை. ஆனா கீர்த்தனா, எப்படி இதை கண்டுபிடிச்சடி? நீ என்ன பொய்யானா பார்த்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உலகம் என்ன சீப்பான ஆளா பாக்குமே, அதை நினைச்சா என்னால ஏத்துக்க முடியல. ஒரே வழி உன்னை கொலை பண்றதுதான் கீர்த்தனா, கொலை பண்றதுதான். And you know what? என்னை பரிதாபப்பட்டு என் டிசபிலிட்டியை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவேன். வந்த பிறகு கீர்த்தனா, நீ இல்லனா என்ன, ஒரு கீதா, விமலா, மாலான்னு போயிட்டு இருப்ப. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்.